ஏய், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். ஐ எம் அயன் லேடி. நான் அசராதவள், அடங்காதவள், அன்பானவள். ம். இது அந்த ஹிட்லருக்கு. ம். இது அந்த மருமகளுக்கு. ம். இது அந்த ரெண்டாவதுக்கு. ம். இது அந்த 3 2க்கு. அலேக்கா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வீட்டு வேலைக்கு போயிருந்தியா? முறைக்காத. உன்னை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் ஒன்னும் வேலை செய்யாம சோறு திங்கிறதுக்கு இந்த வீட்டு மருமகளுங்க இல்ல. ஹேய், என்னமோ இந்த வேலைய அக்கறையா செஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்கற. இது ஏஜியோட ஆர்டர் தானே? எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? நான் ஏமாத்தி தான் ஏஜிவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. எப்படி ஐடியா? சூப்பர்ல. இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்ச மாதிரியும் இருக்கும், உண்மைய சொன்ன மாதிரியும் இருக்கும். எது உண்மை? உங்க மாமா தான் என்ன ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. நான் செய்யாத தப்ப எதுக்கு ஒத்துக்கணும்? ஹிட்லர் பண்ண மோசடித்தனம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவரோட உண்மையான நரிமுகத்தை இந்த உலகத்துக்கே காட்டாம நான் அடங்க மாட்டேன். அது உன்னால முடியுமா? என்ன பண்ற? முடியுமான்னு கேட்டீங்கல்ல, பாருங்க நீங்களே பின்னாடி ஓடுறீங்க. ஏஜியோட டார்ச்சர் இதோட போயிடும்னு கனவு காணாத. இதான் ஆரம்பம். போக போக பாரு, கண்ணுல ரத்தம் வரும். குடுக்கற தொந்தரவு தாங்காம நீயே உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு சொல்லாம கொல்லாம ஓட போற. நல்லா மூச்சு விட்டுக்கோ. திணற திணற அடி வாங்குறதுக்கு உடம்புல எனர்ஜி வேணும்ல. ஏஜியோட அந்த 7 கண்டிஷன்களையும் ஒண்ணு விடாம நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு பகல்லையே நட்சத்திரம் எல்லாம் தெரியும். பாத்துக்கோ. வேலை செய்யற இடத்துல என்ன வெட்டி பேச்சு? கிளம்புங்க. நீ துவைக்கிற அழக பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்ப போறீங்களா இல்ல சோப்பு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துவா? அப்புறமா கண் எரியுது வாய் எரியுதுன்னு சொல்லக்கூடாது. ஏய், என்ன மிரட்டுறியா? ஐயோ, என் இடுப்பு போச்சு. ஏய், விழுந்து கிடக்குற, சிரிக்கிற. சரி, நான் சிரிக்கல, வருத்தப்படுறேன். அச்சச்சோ, பாவம். பாத்து எழுந்துறீங்க. ஐயோ, அறிவில்ல உனக்கு? எதுக்கு இப்படி சிரிக்கிற? எந்திரி, பாத்து. பாத்து பாத்து. உனக்கு இருக்கு பாரு. இது எப்படி வேலை செய்யும்? அது வேலை செய்யாது. ஏன்? இதுவும் நீங்க சொன்னதா வேலை செய்யுமா? வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்றதுக்கு இந்த வீட்டு வேலைக்காரிக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. ஆனா நீதான் கொத்தடிமை ஆச்சே. உனக்கு வேக்யூம் கிளீனர்லாம் கிடையாது. கொத்தடிமையா? உணிஞ்சி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த அரக்கன் கிட்ட இருந்து என்ன எப்ப காப்பாத்துவ? ஏய் சிபிஐ காரா, உனக்கு வெக்கிறான்டா விசாரணை கமிஷன். தொடப்ப கட்ட. ம்? இல்ல இல்ல, எதுக்கு இந்த தொடப்ப கட்டன்னு கேட்டேன். பெருக்கிறதுக்கு. குப்பையே இல்லையே, லீனா தானே இருக்கு. குப்பை இல்லையா? கரெக்டா பாரு. தெரியுதா குப்பை?
பேட்ஸ்மேனை நோக்கி வந்த பந்தை ஹாசினி அழகாக தட்டி விடுகிறார். இந்த 4 ரன்களை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. போராது இல்லை, சிக்ஸர். அருமையாக பேட்டிங் செய்து ஹாசினி செஞ்சுரி எடுத்து விட்டார். அது என்னது? ஒட்டடெல்லாம் இருக்கு, அடி. என்னது? திருப்பினதுக்கு அப்புறமா ஒட்டடை அடிப்பாங்க? ஐயோ, அக்கா அக்கா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னடி என்ன சொல்ற? அக்கா, என் ஃபேஸ நல்லா பாருங்க. சேஞ்ச் தெரியல? அப்படியே வாவ், நல்ல க்ளோவா இருக்கு. என்ன பண்ண? செமல்ல. நான் வந்து பார்லருக்கு போய் டீடான், ஃப்ரூட் ஃபேஷியல், பிரைட்னிங் மாஸ்க்னு எல்லாத்தையும் 10,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் கொரோனால காசு இல்லாம தவிச்சிட்டு இருக்கான். உனக்கு 10,000 ரூபாய்க்கு ஃபேஷியல் மசாஜா? இரு, கார் ரோடு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவ கெட்ட கேடுக்கு ஃப்ரூட் ஃபேஷியலா, அப்புறம் கோல்டு ஃபேஷியலா? இது 10,000ன்னு ஃபேஷியல் மசாஜா? இது வர இரு. ஏய், என்னடி பண்ற? சாரி. ஏய், நீ வேணும் தானே பண்ண. நீ வேணான்னு பண்ற. இவ்வளவு இருமாயா. ஜாலி. கொட்டிட்டனே. உனக்கு நல்லா வேணும். அந்த லூஸ் எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரியும். நீரு கொஞ்சம் பொறுமையா இரு. ஓ, என் ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சு. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சீ. இருமா, நானும் வரேன். இந்த கோலமாவை வச்சு பெரிய ரங்கோலி கோலம் போட சொல்லுவோம். அவ இப்போ உடைஞ்சிரும். ஆ, ஹாஸ்னி, சொல்லுங்க. கோலம் போடு. எதுக்கு? ஏஜி சொன்னாரு. ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? ஏ, துணியை காய போட்டிருந்தேன், அதை போய் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுமா? சரி போ. ஏன் கத்துற? அது அங்கதானே இருக்கு. இங்க ஏன் கத்துற? இங்கதான் இருக்கு. இங்கயா? எங்க? What a colorful ladies. நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? பெரிய நடிகை ஆகி இந்நேரம் பல ஃபேன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும். இப்ப என்னடான்னா அந்த ஹிட்லர் என்ன ஃபேனை தொடக்கி வச்சுட்டாரு. பாவம் நான். சீ, ஏய் கேக்காரி, என் சட்டையை துவைச்சு போடுன்னா கிழிச்சு போட்டிருக்கான். ஐயோ, நம்ம தூச்சி கிழிச்ச சட்டை. ஏய் கேக்காரி, ஏய் ஏய், ஹாசினி, ஹாசினி,
ஹாசினி ஹாசினி இரு. விட்டாரா? ஐயோ நீ இப்படி மாட்டிக்கிட்டு. ஐயோ சட்டை நார் நாரா கிழிஞ்சிருச்சு. துவைக்கும் போது கிழியாத சட்டை எங்க இருக்கு? எஸ்கேப். ஓடு 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 ஹாசினி, ஓடு ஓடு ஓடு. ஏய் கேக்காரி ஹாசினி. வேலை செஞ்ச உடம்பெல்லாம் வலிக்குது. பட்ட கஷ்டத்துக்கு பெட்ல படுத்தா உடனே தூக்கம் வந்துரும். ஆனா இந்த கொடுமைக்கார ஹிட்லர் அதுக்கும் விட மாட்டேங்கிறாரு. ஒன்னா நம்பர் சைக்கோ சாடிஸ்ட். ஒருவேளை அந்த விக்ரம் சொன்ன மாதிரி ஏஜி தான் பொண்டாட்டிய கொண்டு இருப்பாரோ? இந்த ஆள் அதை செய்யக்கூடிய ஆள் தான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி தூங்குறாருன்னு பாரு. கொலைக்கான சாட்சிய இந்த ஹிட்லர் எங்க வச்சிருப்பாரு? அத சீக்கிரமா எடுத்து கொடுத்துட்டா நமக்கு வந்த வேலை முடிஞ்சிரும். அத உடனே செஞ்சு முடிச்சிடணும். இல்லனா ஹிட்லர் இந்த வீட்ல வேலை செய்ய வச்சு கொன்னுடுவாரு. தூக்கம் தான் வரமாட்டேங்குது. அந்த எவிடன்ஸையாவது தேடுவோமா? எங்க இருந்து ஆரம்பிப்போம்? இந்த லாக்கர்ல என்ன இருக்குன்னு தெரியல. இதை தொட்டதுக்கு தானே ஏஜென்ட் டென்ஷன் ஆனாரு. இதை ஓபன் பண்ணா ஒருவேளை நாம தேடுற எவிடன்ஸ் இருந்தாலும் இருக்கும். இன்னைக்கு இதை எப்படியாவது ஓபன் பண்ணிடணும். என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? ஹிட்லர் என்ன பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சிருப்பாரு? ஒருவேளை 007 இருக்குமோ? ஒருவேளை 786 இருக்குமா? ஓபன் ஆக மாட்டேங்குதா? அது அவ்வளோ ஈஸியா தர ஏய்,
இங்க பாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கையும் கழுவாம மாட்டிக்கிட்டேனே. எப்படியாவது தப்பிக்கணுமே. யோசி ஹாசினி, யோசி, இல்லைன்னா நீ செத்த. நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? கேக்குது. என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இப்ப என்ன பண்றது? ஐடியா. தூக்கத்துல நடக்கிற மாதிரி நடிச்சிருவோம். ஏய், எங்க போற? நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிய. எங்க போற சொல்லு. என்னாச்சு உனக்கு? ஏய், அங்க கதவு திறக்கல. ஐயோ, கதவை வேற இருக்கே. போயிடுச்சா, மட்டும் முடிச்சிட்டு போல இருக்கே. ஏ, யோ, ஹிட்லர் வந்து தடியா. முட்டிக்க போற. ஏய், இவர் வரமாட்டாரு போல. வேற வழியே இல்ல. ஏய் லூசு. ஏ, இப்ப வரைக்கும் ஓகே. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருவோமா? அசினியா அட்டத்த ஆரம்பி. என்ன பண்ற இவ? கரையில பாரு. தூக்கத்துல நடக்கிற வியாதி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் தூக்கத்துல ஆடுறா. ஐயோ, இந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு குரலி வித்தெல்லாம் கட்ட வேண்டியதா இருக்கே. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு ஹாசினி. ஏய், ஏய், செவரு. யோ, ஹிட்லர் கிட்ட வந்து தடுக்க மாட்டியா? அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருப்பியா? அங்க செவரு இருக்கு. அதான் தெரியுதுல, வந்து தொடு. ஏய் லூஸ். அடடே.